பாலியல் தொல்லை அளித்ததாக பெண் காவலர் பொய் குற்றச்சாட்டை முன்வைத்ததாக ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமாரின் மனைவி கூறியுள்ளார். சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையராக பணியாற்றி வந்தவர் மகேஷ்குமார். ஐபிஎஸ் அதிகாரியான இவர் போக்குவரத்து பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பெறப்பட்ட புகாரை தொடர்ந்து அவர் பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். இதுகுறித்து சென்னை தாம்பரத்தில் மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தனது கணவரிடம் அந்த பெண் 25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாகவும் அவர் பணம் தரமாட்டேன் என்று கூறியதால் புகார் அளித்ததாக மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா கூறினார். என் கணவர் பணம் கொடுக்காததால் நான் பாலியல் தொந்தரவு கொடுத்தார் என்று அந்த பெண் காவலர் தவறான புகாரை கொடுத்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். அவங்க அப்பப்ப காசு கேட்பாங்க செய்வாங்க. இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல. அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட் அவர்கிட்ட கேட்டு இப்ப த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனாலதான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவங்களுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இவர் அவங்க ஃப்ரெண்டு மூலமா தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஆளுகள்லாம் இல்லை. நாங்கள் நேர்மையான அதிகாரிகள். எங்கள்கிட்ட அந்த மாதிரி 25 லட்சம்லாம் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? அந்த மாதிரி அவங்க கேட்டு அதை த்ரெட்டன் பண்ணனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு தவறா என் கணவர் மேலே பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைக்கு புறம்பானது. அவங்களுக்குள்ள 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள தெரிஞ்சே தான் 2 பேரும் பழகினாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பின்ன அது எப்படி பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல்னு அவங்க சொல்ல முடியும்?